ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் போகலாமா விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் வந்து நீங்கள் ஷெஷர்ஸ்லலாம் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து நாங்கள் எங்கள் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கலான்னு வந்திருக்கோம். அந்த இடத்துல தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு குட்டி வில்லேஜ், ஆம்பூர் பக்கத்தில் சாத்தம்பாக்கம் அப்படின்ற ஒரு பிளேஸு. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், எப்படி பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இதுதான் இந்த கோவில். இப்போ நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக கல்லெல்லாம் நம்ம ரெடி பண்ணோம். ஸோ லெட்ஸ் லுக் ஃபார் த பிரிக்ஸ். ఇక్కడ ஏற்கனவே ఉంది రాయిలే, ఇది ఎత్తుకుంటామా? తుడిచేవాళ్ళనా? అవును, ఓకే ఓకే ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி இப்போ 2 நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம இப்போ வந்து குலதெய்வத்துக்கு எப்போவுமே நம்ம பொங்கல் வைப்போம்ல, அதுதான் வந்து இங்கே நாங்கள் ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு வாட்டி பொங்கல் வைப்போம். தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங் நவ். இதோ இது 2 பால் உந்தி கண்ணு. இந்த கட்டையெல்லாம் நம்ம பொறுக்கி வச்சுக்கணும். லெட்ஸ் டு தட். வந்தா இந்த பால்னு சொல்லுவாங்க, அதை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா இங்கே வருங்களேன், இவர் தான் அந்த சாமி. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வந்து அரச மரம் இருக்குது, நல்லா காற்றடிச்சிட்ருக்கு. நீ கத்திரி எத்தி வேஸ்டின்னு வேற மஞ்சள் குங்குமத்தை நம்ம குட்டி வைத்துக்கலாம். சாலு இல்லை ఆ పక్క அது மஞ்சளை கொட்டிக்கலாம். ஓகே, அடுத்ததா చాలు చాలు ఓకే ఓకే. சரி வாங்க, நம்ம அடுப்புக்கு போயிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போடலாம். அடுப்புக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் தொளிச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பானையெல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கட்டையெல்லாம் வச்சு கொளுத்தணும். இந்த பாலையெல்லாம் உடச்சி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா ரெடி பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த இதை வச்சு தான் கொளுத்தணும். லெட்ஸ் டு தட். ஓகே, ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம கொளுத்த வேண்டியது தான். பகவானே, நீ மனுஷத்தானங்க நடைவாள. இதை வந்து நம்ம பண்ணுறதே ஒரு டாஸ்க்கு தான். இந்த மாதிரி நம்ம அடுப்புலலாம் நம்ம குக் பண்ணி பல வருஷம் ஆச்சு. அதுவும் நான் இது வரைக்கும் பண்ணதும் இல்லை.
So it's a difficult task, it's a challenging one, but still we have to do it. வாங்க நம்ம இப்போ கொளுத்தியாச்சு. ஸோ பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு சாமியை போய் பார்த்துடலாம். ஏன்னா இதில் பேட்ரி கம்மியாக இருக்குது. நான் உங்களுக்கு இப்போவே இந்த சாமியை காமிச்சிடுறேன். இதுதான் வந்து இதுதான் முனீஸ்வரர் டெம்பிள். புதுசாக கட்டினாங்க இந்த ஊரில். இவர் தான் வால் முனீஸ்வரர். வால் முனீஸ்வரர் இவர். அதுக்கப்புறம் இங்கே வந்து அதே மாதிரி குதிரையை வச்சுட்டு ஒருத்தர் இருக்கார், காவலர்னு நினைக்கிறேன். இங்கே முனீஸ்வரர் இருக்கார் பாருங்க. இது பிரம்மாண்டமாக வந்து இவங்க 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் நம்ம இப்போ பொங்கல் வைக்க வந்திருக்கோம். இங்கே அவங்களுடைய காவலர்கள் 2 பேர் இருக்காங்க இங்கே. ஸோ இதுதான் என்டையர் இதுவை காமிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஓகே, அழகாக பொங்கலை வச்சுட்டு வெளியே பொங்கல் வச்சிட்ருக்கோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாகக்கன்னி இருக்காங்க. நாகக்கன்னிக்கு வந்து பூஜையை பண்ணிவிட்டு அழகாக உட்காந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பாருங்க நாகம்மா இருக்காங்க. பொட்டெல்லாம் வச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம இவங்களுக்கு பூஜை பொங்கல் வச்சுட்டு இவங்களுக்கு பூஜை பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து எனக்கு பேட்ரி இல்லைங்க. பேட்ரி ரொம்ப லோவாக இருக்குது. நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ ஐ திங்க் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேட்ரி போகிற வரைக்கும் நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் சாரி. சரி வாங்க நம்ம போய் பொங்கலை பார்க்கலாம். கட்டையை வச்சு இன்னும் சரியாக பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி வந்து இயர்லி நீங்கள் உங்கள் குலசாமிக்கு போயிட்டு பொங்கல் வைப்பீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுவோங்க. எந்த குலசாமி என்ன முறையில் பொங்கல் வைப்பீங்க, வேறு என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்றத. ஓகேவா? நாங்கள் இப்போ பொங்கல் வச்சு எங்களுடைய டேவை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே வந்து பிளஸ்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கணும்னு நம்புகிறேன். ஓகேவா? நீங்கள் இந்த ஊரை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க நான் உங்களுக்கு இன்னும் சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து சாத்தாம்பாக்கம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் இது. இது வந்து வேலூர் பக்கத்தில் ஆம்பூர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிரியாணிக்கு ஃபேமஸ். ஸோ அந்த ஆம்பூரில் லெதர் அண்ட் பிரியாணி ஃபேமஸ். ஆம்பூரில் அங்கேருந்து உள்ளே வரணும். நம்ம மெயின் ரோடில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரணும். வந்திங்கன்னா இந்த ஊர். இது ஒரு குட்டி ஊர் அழகாக. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சைலண்ட்டாக, யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். பொங்கல் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். Per moquer está na clope por ele.
ஓகே, ஐ திங்க் இட்ஸ் டைம் டு வைண்ட் அப். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எட் இட் இஸ் ஷார்ட் வீடியோ. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். Until then, it's Anita signing off.